சொல்றீங்களே. நம்ம நாட்டில் 108 பெருமாள் கோயில் இருக்கு, 1008 சிவன் கோயில் இருக்கு. பார்த்திபன் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊர். திருப்பூவனம் சிறப்பு பெற்ற ஊர். வரலாற்று புராண காலங்களில் இதிகாசங்கள் அவ்வளவு பெரிய ஊர்கள், அத்தனையிலையும் சிவன் கோயில்கள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், 108 பெருமாள் கோயில், 1008 சிவன் கோயில். சற்று சிந்திச்சு பாருங்க. எல்லா கோயிலும் மன்னர்கள் காலத்தில் கல்லால தான் கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலும் கல்லால தான் கட்டியிருக்கு. எல்லா கோயிலும் கல்லால கட்டியிருக்கு. பூமியில எந்த மலையும் உடைச்சதா தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு கோயில் கூட கட்டல, அம்புட்டு மலையை உடைக்கிறாங்க, யாரும் கேட்கல. என்ன நியாயம்? உங்க அதிகாரம், உங்க பணபலம் அத்தனையும் வச்சு ஒரு மலையை நீங்க உற்பத்தி பண்ணிடுவீங்களா? செய்ய முடியுமா சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க, நான் பேசல. முடியாது தானே? அதை பூமியோட எடுத்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு உயரம் இருந்துச்சு அவ்வளவு ஆழம் கீழையும் பறிக்கிறீங்களே. உங்க தலையில எல்லாம் இடி விழுகாதா? தண்டாளுங்க கொடுமை இல்லையா? நெஞ்சு பொறுக்குது இல்லையா? நிலை கட்ட மாந்திரன் நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற பாரதியினுடைய வைர வரிகள் ஞாபகத்துக்கு வர வேண்டாமா? யாருமே அதை பத்தி பேசலையே. இயற்கையை அழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் என்று யாரும் சிந்திக்கல. ஒரு மரத்தை வெட்டிட்டா கூட ஒரு 10 மரத்தை வச்சு உண்டாக்கிடலாமே, மழையை உற்பத்தி பண்ண முடியுமா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை. நான் கேட்கறது என்ன, நாமெல்லாம் வாழ்ந்து முடிய போறோம்ங்கிற கணக்கு. எப்ப வேணாலும் மரணம் வரலாம். நமக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததியினர் இந்த பூமியில எப்படி வாழும் நினைச்சு பார்க்க வேண்டாமா? சிந்தனை வேண்டாமா? 100க்கு 100% சக்கரை நோய் வந்துருச்சு எல்லாருக்கும். யாருக்காவது சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கு, அதான் 100க்கு 99% வந்துருச்சு. சக்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். வசதி இல்லாதவங்க, வசதி படைச்சவங்க தனியாரில் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனால் வரிசையில் நிற்கணும், நோட்டு ஒன்று கையில் வச்சுக்கணும், புத்தகம் மாசம் மாசம் வாங்கணும். நீ சோறு திங்கிறியோ இல்லையோ, மாத்திரையை சரியா திங்கலைன்னா சக்கரை குடிக்கிறோம், சக்கரை கூடிடும். ஆமா, நியாய விலை கடையில் வேணா குறையும், இங்கே கூடும். அப்புறம் சக்கரை கூடுமே அப்படின்னு ஐயா இந்த மருந்து மாத்திரை கொடுக்குறவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கல்ல, 6 மாசம் 1 வருஷம் 4 வருஷத்துலயாவது அந்த தீந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லுதா மருத்துவம்? இல்ல, சாகிற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. சாகிற வரைக்கும் திங்கிறதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை? அப்ப என்ன திட்டம் அவங்களுடைய திட்டம் தெரியுமா? இந்த மக்களை நோயாளியாவே வச்சுக்கிறணும். ஒண்ணு நல்லா இருக்கவும் கூடாது, செத்து போயிடவும் கூடாது. இப்படி நோயாளியாவே வச்சு எவனோ ஒருத்தன் தயாரிக்கிற மருந்து மாத்திரையை நம்ம தின்னுட்டு அவன் மொண்டாட்டி உள்ள மஞ்சள் குளிக்க இந்த மக்களை எல்லாம் கொள்றாங்களே, நியாயமா? யாரு கேட்கறது? சின்ன பிள்ளை கூட